மை வார்ம் வெல்கம் டு அவர் சேனல். இந்த 2025 நம்ம எடுத்த முதல் டாஸ்க்கான 10 வீடியோவில் நீங்களும் பக்காவாக இங்கிலீஷ் பேசலாம் தலைப்பில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ 8 தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வீடியோ 4 வரை பார்த்திங்கன்னா கண்டென்ட் ஓரியன்ட் அப்படின்னு நம்ம நிறைய டைம் சொல்லியிருக்கோம். ஏன்னா இங்கிலீஷ் பேச தேவையான விஷயங்கள் எல்லாமே 1, 2, 3, 4 வீடியோ வரையுமே நம்ம கொடுத்துருப்போம். வீடியோ 5 வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரீகால்க்காக நம்ம எல்லாமே தமிழில் கொடுத்துருப்போம். நீங்கள் இங்கிலீஷில் ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஸோ வீடியோ 5 தெளிவான பிறகு வந்து பார்த்திங்கன்னா வீடியோ 6லேருந்து பேச ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருக்கோம். நம்ம சேனலில் நீங்கள் எந்த சேனல் பார்த்தாலும் சரி, எல்லா ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல் பார்த்தாலும் சரி, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தியரிட்டிக்கலாக தான் போயிட்டுருக்கும். ஸோ நீங்கள் தியரியாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். தியரியாக நம்ம எல்லா விஷயமே எனக்கு ஏற்கனவே தெரியும் சார் அப்படின்றவங்களுக்கு தான் நம்ம வீடியோ 6 and 7 ஐடியா கொடுத்தோம். 6 வந்து பார்த்திங்கன்னா டாக் டு யுவர் செல்ஃப் அப்படின்னு சொன்னோம். 7 வந்து பார்த்திங்கன்னா டாக் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஸோ இந்த 8 வந்து பார்த்திங்கன்னா டாக் வித் அதர்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். மற்றவங்ககிட்ட நம்ம பேச போகிறோம். மற்றவங்கக்கிட்ட எந்த மாதிரியான சென்டென்சஸ்லாம் பேசலாம், நம்ம வீடியோலேயே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட என்ன பேசலாம், டூர் போகும்போது என்னென்னலாம் பயன்படுத்தலாம், இந்த மாதிரி சென்டென்சஸ் எல்லாம் ஏற்கனவே சின்ன சின்ன வீடியோவாக நம்ம போட்டிருப்போம். நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெச்ஆர் கூடயும் ஒரு பேங்க்குக்கு போனாலும் ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு போனாலும் எந்த மாதிரியான சென்டென்சஸ் எல்லாம் பயன்படுத்தலாம்ன்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். திரும்பவும் சொல்கிறேன், இந்த சென்டென்சஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஃபார் ப்ராக்டிஸ் தான். நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான். ஆனால் யாரு கூட ப்ராக்டிஸ் பண்ணணுன்றதை நீங்கள் டிசைட் பண்ணிக்கணும். ஸோ ஏதாவது ஒரு சென்டென்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சதுனாவே யூ ஹேவ் டு டாக் வித் அதர்ஸ். நீங்கள் மற்றவங்ககிட்ட பேசிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்லை வந்து டெவலப்பே பண்ண முடியும். ஸோ யாருக்கிட்டையுமே பேசலை, ஆனால் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னா நீங்கள் மட்டுமே தான் தெரிஞ்சுக்கணுமே தவிர அதை எக்ஸ்போஸ் பண்ண முடியவே முடியாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ ஃபைண்ட் எ ப்ராப்பர் பர்சன் டு கம்யூனிகேட். சரிங்களா? டு ஸ்பீக். அந்த பேச ஆரம்பிக்கிற வேலையை நீங்கள் ஆரம்பித்தா மட்டும்தான் உங்களால் பேசவே முடியும். சரிங்களா? ஏதாவது நம்மளுக்குன்னு ஒரு நெருங்கிய நண்பர்கள் இருப்பாங்க, நமக்குன்னு தெரிஞ்ச. நான்லாம் சொல்லுவேன் எனக்குன்னு வாய்த்த அடிமை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் நான். ஏன்னா எங்கள் அப்பா எனக்கு வாய்த்த அடிமை. அடுத்து என் நண்பர்கள் ஒரு 4-5 பேர் இருக்காங்க, அவங்களாம் எனக்கு வாய்த்த அடிமை. அவங்கள வச்சு தான் நான் என்ன பண்ணுவேன்னா பேசவே ஆரம்பித்தேன். சரிங்களா? ஏன்னா அவங்க தான் நம்ம என்ன பண்ணாலும் டீஸ் பண்ண மாட்டாங்க. நம்ம என்ன பேசினாலும் ரைட்டோ தப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து பார்த்திங்கன்னா ரைட்டோ தப்போ தைரியமாக டெலிவர் பண்ண ஆரம்பிங்க. சென்டென்சஸை வெளியில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண ஆரம்பிங்க. எக்ஸ்ப்ரெஸ் பண்ண ஆரம்பித்த பிறகு அந்த கான்ஃபிடென்ட் லெவல் அதிகமான பிறகு வந்து பார்த்திங்கன்னா we can கரெக்ட், அதாவது சரி பண்ணிக்கலாம் நம்ம. சரிங்களா? ஏதாவது தப்பாக பேசியிருந்தால் கூட நம்ம அப்புறமா சரி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ரெஸ் பண்ண ஆரம்பிங்க. சரிங்களா? வித் ப்ராப்பர் பர்சன். அந்த ப்ராப்பர் பர்சன்றது திரும்ப திரும்ப சொல்லிகிட்ருக்கேன். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கரேஜ் ஆகிறதும் அந்த நர்வஸ் வரத்துக்கும் காரணம் ஆப்போனண்ட்டு தான். யார் உங்களை நீங்கள் பேசுகிறத ரிசீவ் பண்ணுறாங்களோ அந்த ரிசீவர் இருக்கார் இல்லைங்களா, அந்த ரிசீவர் ப்ராப்பரான ஆளாக செலக்ட் பண்ணி பேச ஆரம்பிங்க. கண்டிப்பாக உங்களால் பேச முடியும். ஸோ அந்த மாதிரி நம்ம யார்கிட்டையாவது பேசுகிறதுக்கு தேவையான 50 சென்டென்சஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ 5 தெளிவு பண்ணிக்கோங்க. 6 உங்கள் கூடயே பேசி பழகுங்க. 7 வந்து பார்த்திங்கன்னா அம்மா கூடயோ அப்பா கூடயோ இல்லை ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ பேசுங்க. அது நல்ல ப்ராக்டிஸ் ஆன பிறகு வீடியோ 8ல் இருக்கிற விஷயங்கள் மற்றவங்ககிட்ட பேச ஆரம்பிங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஆக்சுவலாக நான் வந்து பார்த்திங்கன்னா 25 சென்டென்சஸ் யூஸ்டு வித் ஹெச்ஆர் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இட்ஸ் நாட் ஃபார் ஹெச்ஆர். நம்ம ஹையர் அஃபீஷியல் யார்கிட்ட வேணாலும் நம்ம இந்த சென்டென்சஸ் பயன்படுத்தலாம். ஐ வாண்ட் டு அப்ளை ஃபார் எ ஜாப் அப்படின்னா என்னது? நான் அந்த வேலைக்கு விண்ணப்பிக்க விரும்புகிறேன். ஐ வாண்ட் டு அப்ளை ஃபார் த ஜாப். வாட் ஆர் த குவாலிஃபிகேஷன் ரிக்வயர்டு ஃபார் திஸ் ஜாப்? வாட் ஆர் த குவாலிஃபிகேஷன் ரிக்வயர்டு ஃபார் திஸ் ஜாப்? இந்த வேலைக்கு வரத்துக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் வேண்டும்? கேன் யூ ப்ரொவைட் சேலரி டீட்டெயில்ஸ்? ஏதாவது ஒரு ஸ்கூலுக்கே கூட நான் ப்ரைவேட் ஸ்கூலுக்குலாம் இன்டர்வியூ நிறைய டைம் போயிருக்கேன். ஸோ இன்டர்வியூ போனோம்னாவே இன்டர்வியூவில் செலக்ட் ஆன பிறகு அடுத்த கேள்வி தான், கேன் யூ ப்ரொவைட் சேலரி டீட்டெயில்ஸ்? when should I submit my certificates? when should I submit my certificates? இதுவும் நம்ம எங்கேயாவது இன்டர்வியூ போனோம்னாவே ஆஃப்டர் அதாவது பிளேஸ்மெண்ட் கிடைச்ச பிறகு நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம இந்த கேள்வி எல்லாமே கேட்போம். கேன் யூ ப்ரொவைட் சேலரி டீட்டெயில்ஸ்? when should I submit my certificates? இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்து கேட்போம். வாட் இஸ் த இன்டர்வியூ டேட் ஃபார் திஸ் ஜாப்? வாட் இஸ் த இன்டர்வியூ டேட் ஃபார் திஸ் ஜாப்? இந்த வேலைக்கு வந்து பார்த்திங்கன்னா என்றைக்கு இன்டர்வியூ டேட் வருது அப்படின்னு சொல்லுவோம். ஐ வாண்ட் அன் அப்டேட் ஆன் மை அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ். ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அப்ளை பண்ணியிருப்போம், அந்த அப்ளை வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுக்கிட்டாங்களா ஏற்றுக்கலையா எதுவுமே நம்ம தெரியாமல் இருப்போம். ஸோ அந்த அப்ளிகேஷனுடைய அப்டேட் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த கேள்வி கேட்கலாம். ஐ வாண்ட் அன் அப்டேட் ஆன் மை அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ். ஐ வாண்ட் டு சேஞ்ச் மை ஒர்க் ஷெட்யூல். ஐ வாண்ட் டு சேஞ்ச் மை ஒர்க் ஷெட்யூல். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா காலையில் பார்ப்பாங்க, எடுத்து நைட்டும் பார்ப்பாங்க. ஸோ அந்த நைட் டியூட்டியாக தொடர்ந்து வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், மாற்றிக்கலாம். ஐ வாண்ட் டு சேஞ்ச் மை ஒர்க் ஷெட்யூல்.
Tell me about optional training programs. Tell me about optional training programs. என்னுடைய ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிஎட் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு கோர்ஸ் பண்ணணும் போது நிறைய கோர்ஸ் அவங்க ஆஃபர் பண்ணாங்க. அதில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கலாம்னாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் நம்ம இந்த சென்டென்சஸ் பயன்படுத்தலாம். Tell me about optional training programs. What are the workplace policies? What are the workplace policies? ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு மாதிரி ரூல்ஸ் இருக்கும். 9 மணிக்கு முன்னாடி வரணும்னு வாங்க, லஞ்ச் டைம் இவ்வளோ நேரம் தான் சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரியான பிரின்சிபல்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ வாட் ஆர் த ஒர்க் பிளேஸ் பாலிசிஸ்? ஆர் ஃபேமிலி அலவன்சஸ் இன்க்ளூடட்? ஆர் ஃபேமிலி அலவன்சஸ் இன்க்ளூடட்? அலவன்ஸ்னாவே நம்மளுக்கு அந்த படிகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ ஒவ்வொரு இதுக்குமே ஃபேமிலி அலவன்ஸ் தனியாக இருக்கும், வேறு ஏதாவது மெடிக்கல் அலவன்ஸ் தனியாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆர் ஃபேமிலி அலவன்சஸ் இன்க்ளூடட், ஆர் மெடிக்கல் அலவன்சஸ் இன்க்ளூடட் அப்படின்னு கேட்கலாம். வாட் இஸ் த டிடக்ஷன் ஃப்ரம் த சேலரி? வாட் இஸ் த டிடக்ஷன் ஃப்ரம் த சேலரி? இப்போ யாராவது சம்பளம் போட்டாவே இபிஎஃப் என்னென்னமோ சொல்லுவாங்க சரிங்களா? இபிஎஃப் இருக்குதுன்னு சொல்லுவாங்க, ஜிபிஎஃப், அடுத்து சிபிஎஃப், என்னென்னமோ சொல்கிறாங்க இல்லைங்களா? ஸோ அந்த டிடக்ஷன் பற்றிய டீட்டெயில்ஸ் கேட்குறதுக்காக வாட் இஸ் த டிடக்ஷன் ஃப்ரம் தி சேலரி அப்படின்னு கேட்கலாம். What are the procedures for a new appointment? What are the procedures for a new appointment? புதுசாக யாரையாவது அப்பாயின்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க? ஆர் இன்டர்நேஷ்னல் அசைன்மெண்ட்ஸ் அவைலபிள்? ஆர் இன்டர்நேஷ்னல் அசைன்மெண்ட்ஸ் அவைலபிள்? இப்போ ஏதாவது இப்போ ஐடி டிபார்ட்மெண்ட்லாம் போனீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க, பட் திடீர்னு ஆஸ்திரேலியா போகிறாங்க, அமெரிக்கா போகிறாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான அசைன்மெண்ட்ஸ்லாம் எனக்கு கொடுப்பீங்களா? ஆர் இன்டர்நேஷ்னல் அசைன்மெண்ட்ஸ் அவைலபிள்? வாட் ஆர் த கம்பெனிஸ் கீ ப்ராஜெக்ட்ஸ்? வாட் ஆர் த கம்பெனிஸ் கீ ப்ராஜெக்ட்ஸ்? இந்த கம்பெனியுடைய கீ ப்ராஜெக்ட்ஸ் என்ன? ஒரு சில கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா பில்டிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும் பண்ணுவாங்க. ஒரு சில கம்பெனிகள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐடி டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லைங்களா, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட ஹார்ட்வேர்ஸ் மட்டுமே எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ என்னென்ன கீ ப்ராஜெக்ட்ஸ்? ஐ வாண்ட் டு அப்ளை ஃபார் லீவ். ஐ வாண்ட் டு அப்ளை ஃபார் லீவ். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச சென்டென்ஸ் எனக்கு. Can an extensions be granted until the requested date? Can an extensions be granted? இப்போ எடுத்துக்கிட்டால் நம்ம ஏதாவது ஒரு லீவ் போட்டிருப்போம், அந்த லீவ் போட்ட டேட்டை நம்ம என்ன பண்ணணும்? எக்ஸ்டெண்ட் பண்ணணும். இப்போ 4 நாள் போட்டிருப்போம், அந்த 4 நாள்ன்றது இன்னொரு 2 நாள் சேர்த்து போடணும். ஸோ அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமா, அதை கிராண்ட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கேள்வியை கேட்கலாம். Can an extensions be granted until the requested date? When is my performance appraisal? When is my performance appraisal? ஆனால் இது கிடைக்கவே கிடைக்காது, யாருக்குமே கிடைக்காது. நீங்கள் எங்கே வேலை செஞ்சாலும் சரி, ஐடி டிபார்ட்மெண்ட் ஆர் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஆர் ப்ரைவேட் எங்கேனாலும் சரி, இது கிடைக்காது. இருந்தாலும் நம்ம கேட்கலாம். When is my performance appraisal? When will the salary increment be announced? When will the salary increment be announced? Especially during the பூஜா ஹாலிடேஸ் இல்லைனா ஏதாவது தீபாவளி ஹாலிடேஸ், அந்த டைம் தான் வந்து இதெல்லாம் பண்ணுவாங்க. When will the salary increment be announced? Are there benefits for overtime work? Are there benefits for overtime? ஓடி பார்த்தோம்னா ஏதாவது எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் கிடைக்குமா அப்படின்லாம் கேட்குறோம் இல்லைங்களா? Are there benefits for overtime work? What are the insurance benefits? What are the insurance benefits? ஏதாவது இன்சூர் பண்ணுறதா இருந்தால் இப்போ எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே சம்பளத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸுக்குன்னு ஒரு அமௌண்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதோடைய பெனிஃபிட்ஸ் என்ன? What are the insurance benefits? What are the employment principles yours? இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட்டை வந்து, அதாவது இப்போ ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறோம்னாவே அதுக்குன்னு சில பிரின்சிபல்ஸ் தனியாக ஒரு கோட்பாடுகள்லாம் வச்சுருப்பாங்க. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு what are the employment principles yours? What is the eligibility date to start work? What is the eligibility date to start work? ஏதாவது ஒரு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இந்த நாளில் ஆரம்பிங்க, இந்த க்ரைட்டீரியாலாம் அதுக்குன்னு போட்டு வச்சுருப்பாங்க இல்லைங்களா? அந்த க்ரைட்டீரியாவை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கேள்வி கேட்கலாம். What is the eligibility date to start work? When will the overtime pay be credited? இது நிறைய பேருடைய டவுட் இது. When will the overtime pay be credited? அது வரும், வராமலையும் போகலாம். இருந்தாலும் நம்ம கேட்கலாம் சரிங்களா? ஓவர் டைம் பண்ணதுக்கான பே எப்போ கிரெடிட் ஆகும் அப்படின்றது. வாட் ஷுட் ஐ டூ டு ரிக்வெஸ்ட் எ ட்ரான்ஸ்ஃபர்? வாட் ஷுட் ஐ டூ டு ரிக்வெஸ்ட் எ ட்ரான்ஸ்ஃபர்? இப்போ யாராவது வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க, சென்னையில் ஒர்க் பண்ணுறவங்க திடீர்னு கோயம்புத்தூர் மாற்றணுன்ட்டு ஆசைப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்ம இப்படி கேட்கலாம். வாட் ஷுட் ஐ டூ டு ரிக்வெஸ்ட் எ ட்ரான்ஸ்ஃபர்?
When can I expect the company's decisions? When can I expect the company's decisions? எக்ஸ்பெக்ட்னா என்னென்னா எதிர்பார்க்குறது அப்படின்னு தெரியும். நான் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியுடைய டெசிஷன், அதாவது அந்த தீர்மானத்தை எப்போ எதிர்பார்க்கலாம். ஒரு ஷெடியூல் போட்டு அது ஹெச்ஆருக்கு மட்டும் தெரிஞ்சிருக்கலாம். நம்ம ஸ்கூல்லேயே கூட போட்டாங்கன்னா ஹெச்எம்க்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அதை நம்ம எப்போ தெரிஞ்சுக்கலாம்னா சர்க்குலராக வரும்போது தான் நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும். ஸோ when can I expect the company's decision? இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வித் ஹையர் அஃபிஷியல்ஸ் வி கேன் யூஸ் திஸ் சென்டென்சஸ். பட் நவ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேங்க்குக்கு போனோம்னா என்னென்ன மாதிரியான சென்டென்சஸ் பயன்படுத்தலாம்ன்றதை பார்க்கலாம். ஐ வாண்ட் டு ஓப்பன் அ சேவிங்ஸ் அக்கௌண்ட். ஐ வாண்ட் டு ஓப்பன் அ சேவிங்ஸ் அக்கௌண்ட். நான் ஒரு வந்து சேமிப்பு கணக்கை தொடங்கணும். ஐ வாண்ட் டு அப்ளை ஃபார் எ லோன். ஐ வாண்ட் டு அப்ளை ஃபார் எ லோன். நிறைய டீச்சர்ஸ் பயன்படுத்துகிற சென்டென்சஸ் தான். ஐ வாண்ட் டு அப்ளை ஃபார் எ லோன். ஐ நீட் மை அக்கௌண்ட் நம்பர். ஐ நீட் மை அக்கௌண்ட் நம்பர். நிறைய பேர் மறந்துடுவோம். மறந்த பிறகு அங்கே தான் போய் கேட்போம். ஐ நீட் மை அக்கௌண்ட் நம்பர். ஐ நீட் அ ஏடிஎம் நியூ ஏடிஎம் கார்டு. ஐ நீட் அ நியூ ஏடிஎம் கார்டு. எனக்கு ஒரு புது ஏடிஎம் கார்டு வேணும். கேன் யூ செக் மை அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்? கேன் யூ செக் மை அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்? எங்கேயாவது பேங்க் போனோம்னாவே பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, இல்லைனா என்னென்ன ட்ரான்சாக்ஷன் நடந்திருக்கு, இதெல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு கேன் யூ செக் மை அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்னு கேட்போம். வாட் இஸ் த எக்ஸ்சேஞ்ச் ரேட் டுடே? வாட் இஸ் த எக்ஸ்சேஞ்ச் ரேட் டுடே? ஒவ்வொரு நாளுக்கு ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்ச் ரேட் இருக்கும். ஸோ இன்றைக்கான ரேட் கேட்குறதுக்கு இந்த வார்த்தையை பயன்படுத்தலாம். ஐ வாண்ட் டு ட்ரான்ஸ்ஃபர் மணி. ஐ வாண்ட் டு ட்ரான்ஸ்ஃபர் மணி. நான் வந்து அமௌண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். என் அக்கௌண்ட்லேருந்து இன்னொருத்தருக்கு மாற்றி விடணும். வாட் இஸ் மை அக்கௌண்ட் பேலன்ஸ்? வாட் இஸ் மை அக்கௌண்ட் பேலன்ஸ்? சொல்லவே தேவையில்லை, எவ்வளோ கம்மியாக இருந்தாலும் நம்ம இதை கேட்போம். பேன் கார்டு வெரிஃபிகேஷன் இஸ் ரெக்வயர்ட். பேன் கார்டு வெரிஃபிகேஷன் இஸ் ரெக்வயர்ட். கேன் யூ கிளியர் திஸ் செக்? கேன் யூ கிளியர் திஸ் செக்? இந்த செக்கை மாற்றி கொடுக்க முடியுமா? இதுக்கான அமௌண்ட் செலுத்த முடியுமா? ஐ நீட் தி டாக்குமெண்ட்ஸ். ஐ நீட் தி டாக்குமெண்ட்ஸ். நம்மளுக்கு வந்து ஒரு ப்ராசஸ் ஆரம்பிச்சு ஒரு லோனே அப்ளை பண்ணோம்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்னு சொல்கிறோம் இல்லைங்களா? இதெல்லாம் வேணும். ஐ நீட் திஸ் டாக்குமெண்ட்ஸ். ஹவு மச் டஸ் திஸ் காஸ்ட்? ஹவு மச் டஸ் திஸ் காஸ்ட்? இது நம்ம நிறைய சென்டென்சஸில் பார்த்துட்டோம். ஒரு பொருளுடைய ரேட் கேட்குறதுக்கு நம்ம இந்த வார்த்தையை பயன்படுத்தலாம். ஹவு மச் டஸ் திஸ் காஸ்ட்? வாட் இஸ் த லோன் இன்ட்ரெஸ்ட் ரேட்? இப்போல்லாம் நிறைய பேர்த்துக்கு கால் வர ஆரம்பிச்சிடும். சார் நாங்கள் லோன் கொடுக்குறோன்ட்டு சொல்லிட்டு அப்போ நீங்கள் தைரியமாக இந்த கேள்வி கேட்கலாம். வாட் இஸ் த லோன் இன்ட்ரெஸ்ட் ரேட் இன் யுவர் பேங்க் அப்படின்னு கேட்கலாம். மென்ஷன் த ப்ராசஸிங் ஃபீ ஃபார் தி லோன். இதுவும் நம்ம கேட்கலாம். மென்ஷன் த ப்ராசஸிங் ஃபீ ஃபார் தி லோன். ஏன்னா நிறைய பேர் 20,000 40,000 வரையுமே எடுத்துடுறாங்க. ஸோ நம்ம இதையும் கேட்கலாம். ஐ நீட் அன் இ ஸ்டேட்மெண்ட். ஐ நீட் அன் இ ஸ்டேட்மெண்ட். இப்போல்லாம் நிறைய பேர் பேங்க்குக்கு போகாமலே கால் பண்ணி எனக்கு இ ஸ்டேட்மெண்ட் அனுப்பிவிடுங்க என் மெயில் அட்ரஸ்க்கு அப்படின்னு கேட்போம். ஸோ ஐ நீட் அன் இ ஸ்டேட்மெண்ட். ஹவு டு ஆக்டிவேட் ஆன்லைன் பேங்கிங்? ஹவு டு ஆக்டிவேட் ஆன்லைன் பேங்கிங்? முக்கியமாக எஸ்பிஐ போனோம்னா போய் நான் ஆன்லைன் பேங்கிங் பண்ணி கொடுங்கன்னா நீங்கள் ஃபோன்லேயே பண்ணிக்கோங்க அப்படின்வாங்க. ஸோ அந்த டைமில் வந்து ஹவு டு ஆக்டிவேட் ஆன்லைன் பேங்கிங். அன்டில் வாட் டைம் வில் திஸ் பி ஓப்பன்? அன்டில் வாட் டைம் வில் திஸ் பி ஓப்பன்ட்? இது வந்து எவ்வளோ நேரம் வரை திறந்துருக்கும்? பேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா 5 மணி வரை திறந்துருக்கும். 4 மணி வரை தான் ட்ரான்சாக்ஷன் பண்ணுவேன் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ அன்டில் வாட் டைம், எது வரை, எந்த நேரம் வரை. செக் தி போஸ்ட் டேட்டட் செக். செக் தி போஸ்ட் டேட்டட் செக். நிறைய பேர் செக் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொடுப்பாங்க, பட் ஒரு 4-5 நாள் தள்ளி டேட் போட்டு கொடுப்பாங்க இல்லைங்களா? ஸோ அதெல்லாம் செக் பண்ணுறதுக்கு போஸ்ட் டேட்டட் செக். வாட் டாக்குமெண்ட்ஸ் ஆர் ரிக்வயர்டு ஹியர்? வாட் டாக்குமெண்ட்ஸ் ஆர் ரிக்வயர்டு ஹியர்? இப்போ ஏதாவது ஒரு லோனே அப்ளை பண்ணுறோம்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு கேட்குறோம் இல்லைங்களா? ஸோ வாட் டாக்குமெண்ட்ஸ் ஆர் ரிக்வயர்டு ஹியர். அடுத்து உங்ககிட்ட லாக்கர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கா? டு யூ ஹேவ் எ லாக்கர் ஃபெசிலிட்டிஸ்? டு யூ ஹேவ் எ லாக்கர் ஃபெசிலிட்டி? அடுத்தது நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய லோன் அமௌண்ட்டை அட்ஜஸ்ட் பண்ண விரும்புகிறேன். இப்போ வந்து 10 லட்சம் கேட்டிருந்தேன், இப்போ 8 லட்சத்துக்கு குறைச்சிக்கிறேன் இல்லையா, 11 லட்சத்துக்கு அதிகப்படுத்துகிறேன். ஸோ ஐ வாண்ட் டு அட்ஜஸ்ட் மை லோன் அமௌண்ட். ஐ வாண்ட் டு அட்ஜஸ்ட் மை லோன் அமௌண்ட். நீங்கள் கொடுத்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆயிடுச்சு. தி அமௌண்ட் ஹேஸ் பின் கிரெடிட்டட் இன் யுவர் அக்கௌண்ட். த அமௌண்ட் ஹேஸ் பின் கிரெடிட்டட் இன் யுவர் அக்கௌண்ட். அதாவது வெரிஃபிகேஷன் இஸ் மேண்டிட்டரி அப்படின்றோம் இல்லைங்களா? மேண்டிட்டரினா என்னது? அது கண்டிப்பாக செஞ்சாகணும், வேறு ஆப்ஷனே இல்லை அப்படின்றது தான். இப்போ நிறைய ஃபார்ம்லாம் நம்ம ஃபில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் மேண்டிட்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா அதை நீங்கள் வேறு வழியே இல்லை, அதை கொடுத்து தான் ஆகணும் அப்படின்றதுக்கு தான் இந்த வார்த்தையை பயன்படுத்துவோம். How long will it take to finalize the loan documents? SBI தவிர இது எல்லா பேங்க்லேயுமே கொஞ்சம் ஷார்ட் டைம் தான் நினைக்கிறேன். How long will it take to finalize the loan documents? அந்த லோன் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கு இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு கேட்கலாம்.
மணி ஹேஸ் பின் credited to my account by mistake. மணி ஹேஸ் பின் credited to my account by mistake. யாருமே சொல்லாத சென்டென்ஸ் நினைக்கிறேன். ஏன்னா என்கிட்ட வந்தாலும் நானும் சொல்ல மாட்டேன். பை மிஸ்டேக்காக யாரோ தவறுதலாக என்னுடைய அக்கௌண்ட்டில் பணம் செலுத்திட்டாங்கன்றதுக்கு இந்த சென்டென்ஸ் பயன்படுத்தலாம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக நான் திரும்பவும் சொல்கிறேன், these are the helpful sentences. ஒரு பேசுகிறதுக்கு பயன்படுற சென்டென்சஸ் அவ்வளோதானே தவிர, நீங்கள் பேச ஆரம்பித்தா மட்டும்தான் உங்களால் என்ன பண்ண முடியும், அந்த கான்ஃபிடென்ட் லெவல் அதிகமாகும், பேச தைரியமே, நம்ம மற்றவங்கள்ட்ட பேச தைரியமே வரும். ஸோ பேச ஆரம்பிக்காத வரையுமே இதெல்லாம் சும்மா கொஞ்ச நேரம் டைம் ஓட்டுறதுக்காக பார்க்குற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ஸோ ஏதோ ஒரு நல்ல ஆளை கண்டுபிடிங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸையோ யாரையாவது ஒருத்தரை. ஸ்டூடெண்ட்டு நான் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா என் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும் என் ஒய்ஃப்கிட்டையும் இப்போ பேச ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா என் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒன்றும் புரியாது, என் ஒய்ஃப்க்கு ஒன்றும் புரியாது. சரிங்களா? ஸோ அதே மாதிரி ஒரு நல்ல ஆளுங்களை கண்டுபிடிச்சி அவங்ககிட்ட பேசிக்கிட்டே இருங்க. பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் அந்த கான்ஃபிடென்ட் லெவல் அதிகமான பிறகு எங்கே போனாலும் வித்தவுட் அவர் நாலேஜ் நம்ம இங்கிலீஷில் பேச ஆரம்பிச்சிடும். தெரிஞ்சு பேசணும்னு இல்லை, தெரியாமலே. ஏன்னா இப்போ ஹவாரியூலாம் ரொம்ப காமன் வேர்ட் ஆயிடுச்சு. சரிங்களா? யாரையாவது வீட்டுக்கு வந்தாவே இப்போ எப்படி இருக்கீங்கன்றதை விட ஹவாரியூ நம்ம கேட்க ஆரம்பிச்சிடுவோம். ஸோ பேச ஆரம்பித்தா மட்டும்தான் அது பாசிபிள். ட்ரை டு ப்ராக்டிஸ் நவ் இட் செல்ஃப் அண்ட் கீப் இன் டச் வித் மீ ஆல்வேஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.